2025 ஏப்ரல் மாதத்தில் மத்திய அமலாக்கத்துறை KN நேரு இல்லங்கள் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தியது. அப்போது பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தலா 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்பட்டதாக ED கூறியது. மொத்தம் 634 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அனுப்பியிருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே தற்போது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய வட்டாரத்தைச் சேர்ந்த ரத்தீஷ் பெயர் FIRல் இடம்பெற்றிருப்பது விஜய் அரசு நேரடியாக உதயநிதிக்கு செக் வைத்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் விமர்சிக்கின்றனர். திமுகவின் இளம் தலைமை வாரிசை அரசியலை குறிவைத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை PMLA சட்டத்தின் கீழ் விசாரணையை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.